ஐயோ 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 ஐயோ. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோ மாதிரியே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா காலையிலே மார்னிங் 6 மணிக்கே கிளம்பியாச்சு ஃபிஷிங்க்கு. இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ண ஒரு பேர் வந்து ராஜேஷ். அவர் என்ன பண்ணியிருக்காருனா, நம்ம ஷிமானோ ஸ்ப்ரவுட்டர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கி வந்து கொடுத்தோம். அந்த லூரே கலரை மாற்றி வித்தியாசமான கலர் அடித்து கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து இந்த லூரை தவிர மிச்சம் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த ஹூக்லேருந்து பிரைடு, ராடு, ரீலு எல்லாமே நம்ம ஜானி ஃபிஷிங் டேக்கில் தான் வாங்கினது. இந்த லூர் நான் வாங்கி கொடுக்கும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ வித்தியாசமான கலர் அடித்து பிங்க் கலரும் அப்புறம் ஒயிட் ஷேடும் மாற்றிட்டாரு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைடர் லைன் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், என்ன யூஸ் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு காமிச்சிருப்போம். அதே மாதிரில ஹூக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓனர் ஹூக்கு. மிச்சைல் ஃப்ளூவிடில் இவ்வளோ பேர் மீனை லேண்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லேண்ட் பண்ணலாம். அது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா லேண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மிச்சைல் ஃப்ளூவிட் ஒரிஜினல் ராடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு காப்பியாக இருந்தால் லேண்ட் பண்ண முடியாது, உடஞ்சி போய்விடும். மீனை பிடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. எத்தனை தடவை ஓடி இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் மீன் கூட ஈஸியாக லேண்ட் பண்ணிட்டோம். இது அவ்வளோ நேரம் ஆச்சு லேண்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே கிட்ட வந்தோடனே சண்டை போடுறான் பாரு. மேலே வருதுல்ல, மேலே வர கீழே உள்ள இழுத்துட்டு வரோம். வாங்குது ஓட்ட வருது. மேலே மேலே வர கீழே இழுத்துட்டு வர்றாங்க. கிடையாது சாப்பிட்றதுலாம் இல்லை, ராஜேஷ் போடுறாருன்றது. ஐயோ 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 ஓடுறான் மேலே வந்தோடனே. இவ்வளோ இழுக்கிறா அட பாவி. 50-100 மீட்டர் உள்ள இழுத்துட்டு ஓட்டுருவான் போலியா. பாயிண்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கா? ஆமாம், சின்னதாக தான் இருக்குது. இது என்ன இவ்வளோ சண்டை போடுது? மிச்சல் ஃப்ளூட் ராடா எப்படி வளைச்சிருக்காரு நீங்களே பாருங்க. சண்டை போட்டுட்டு ஆனால் பயங்கரமாக சண்டை போடுறான். வலிக்கிறாயா வலிக்கிறாயா. ஐயோ சரியான ஃபைட்டு. ஃபைட்டு நல்ல ஃபைட்டு. இது மாதிரி மீன் தான் தேவை சண்டை செய்வது. சண்டை செஞ்சுட்டு பாருங்க. நாளை வர இழுத்துட்டு ஓடுறாரு தலைவர். டயர்டே ஆகலை இந்த மீன். அதான் சொல்கிறல, வந்துட்டான் மேலே வந்துட்டான். அதான் சைஸு அவனே தான் சரியான சைஸ் கைஸ். போன வாட்டியோட கொஞ்சம் சின்னது, பட் இருந்தாலும் அந்த சைஸ் சரியான போயிட்டு. என்ன ஒரே நிமிஷம். வா
வாடா மேலே. கொஞ்சம் தான் 5 வாட்டி வந்துடும். 2 நிமிஷம் மேலே வந்து அவ்வளோதான். இருண்ணா கரெக்டாக 3க்குள்ளே போட்டுருச்சு பாய். அவ்வளோதான் சூப்பர். அப்பா ஒரு ஊக்கில் தான் போய் லாக் ஆகிருக்கிறான். ஆடை பெருசு உள்ளே போய் சொருகிட்டு இருக்குது. பை மீனை பிடிச்சதுக்கு தூக்கி இப்போ போச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மீனை லேண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது கோபுரம் கொஞ்சம் கறி ஆக்ஷன் கேமரா ஷேக் பண்ணாம ஓட்ட ஆடுது. சூப்பர் மிச்சல் ஃப்ளோயட் பென் பர்சுட்டா நம்மளூர் தான். ராகேஷ் ஓன் அது இல்லை சிங்கப்பூர் கஸ்டமைஸ்டு கலர். கிளாஸ் ஓகே சூப்பர். போதும் அவனுக்கு ஐஸ் பாக்ஸில் போடுங்க. இது வந்து ஒரிஜினல் சைஸு. இது மாஃப் பண்ணி பெருசாக காட்டுறது அதெல்லாம் கிடையாது. அது எங்கள் டீமுக்கும் கிடையாது. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஆனால் நீங்கள் நிஜமாலே போய் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் ஒரு மீன் அடிக்கும் போது அந்த மீன் அறுத்துன்னு போகும்போது ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.